விடவும் கூடாது. என்னிடம் வரும் அந்த அஃபர்மேஷன் கேட்டு வர்ற பெய்டு கிளைண்ட்டுக்கு நான் சொல்றது என்னன்னா, அதை உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து எழுதுங்க, ஃபீல் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு ஐ லவ் யூன்னு சொல்றீங்க அப்படின்னா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணியா சொல்லுவீங்க, அதில் ஒரு ஃபீல் கொடுப்பீங்களா? உங்கள் குழந்தைய கொஞ்சுறீங்க, அந்த பாசம் எப்படி இருக்கும்? தூங்கும் போது பார்க்கறது, அதோட முடியை கோதுறது, அது நடந்து வர்றது சந்தோஷப்படுறது, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் மாட்டி நடக்கும்போது டாட்டா சொல்றது, அந்த கொஞ்சல்கள் துள்ளல்கள் ரசிக்கிறீங்களா ஒரு அப்பாவா? அது போலதான் அஃபர்மேஷன் சொல்லும் போது, அதாவது ஐ லவ் யூ சொல்லும் போது ஒரு காதலனா எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிரியேட் ஆகுதோ, ஒரு குழந்தையை கொஞ்சம் போது ஒரு அம்மாவாவோ அப்பாவாவோ நீங்க மாறுறீங்க. அது போல இந்த அதிகாலை சுய கட்டளையை சொல்லும் போது வெறும் கடமைக்கு சொல்லாது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், ஏதோ ஒரு டயலாக் அப்படி கிடையாது. அந்த வசனத்தை உள்வாங்கி சொல்லுங்க. அது பிரபஞ்சத்தோட கலக்கணும், பிரபஞ்சத்தை ஈர்க்கணும், நினைச்சது நடக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 3 பணக்கட்டளைகளை சொல்லித்தரேன். எப்படின்னா, இது சில பேருக்கு பணம் சம்பாதிப்பது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது பணத்தை ஈர்ப்பதற்கான பர்சனலைஸ் அஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்.